குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்று 1/10/2025 புதன்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 3:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:54 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாம யோகம் இன்று இரவு 10:37 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 3:13 வரை பாலவம், பின்பு மாலை 3:33 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:54 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீடம். நேத்திரம் இன்று அதிகாலை 4:57 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷபராசி. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட கல்வியில் மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள், சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை நாளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு பேசக்கூடிய ஒரு தன்மையை அதிகரிக்க, பேச்சு வன்மை உண்டாக்க, பேச்சாற்றல் சிறக்க, ஒரு தேனை எடுத்து வேப்பங்குச்சியினால் நுனியை நனைத்து நாக்கில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுத வேண்டும். ஓம் எனும் ஓங்காரம். அப்படி இந்த சரஸ்வதி பூஜை நாளில் எழுதுவதால் குழந்தைகளுடைய வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கும். படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டாகும். மேன்மையான நிலைக்கு வருவார்கள். பேச்சாற்றல் அதிகரிக்கும். பேச்சு ஸ்தானம் அவர்களுக்கு நல்ல நிலையை, உயர்வை தரும். ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கான ஸ்லோகம், மந்திரம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? கோவில் மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள். கணவன் மனைவி இணைவதற்கு நல்ல நாள். வயல் சார்ந்த பணிகளை செய்ய உகந்த நாள். இயந்திரம் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:12 முதல் 8:54 வரை மேஷ லக்னம். 8:55 முதல் 10:46 வரை ரிஷப லக்னம். இரவு 10:47 முதல் காலை 12:52 வரை மிதுன லக்னம். 12:53 முதல் 3:04 வரை கடக லக்னம். காலை 3:05 முதல் 5:07 வரை சிம்ம லக்னம். காலை 5:11 முதல் 7:11 வரை கன்னி லக்னம். 7:12 முதல் 9:11 வரை துலாம் லக்னம். 9:12 முதல் 11:18 வரை விருச்சக லக்னம்.
காலை 11:19 முதல் மதியம் 1:30 வரை தனுசு லக்னம். மதியம் 1:41 முதல் பிற்பகல் 3:36 வரை மகர லக்னம். 3:37 முதல் 5:28 வரை கும்ப லக்னம். 5:29 முதல் இரவு 7:11 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செய்யும் பொழுது அதற்கேற்ற நல்ல பலன்களை பெற முடியும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. எவராலும் உங்களை ஜெயிக்க முடியாது. சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை, தொழில் ஸ்தானங்கள், வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கும் பூஜை செய்வது ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை என்பது வித்யாதேவி ஸ்ரீ வித்யாவை நினைத்து வழிபாடு செய்வது. சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ பிரம்ம தேவனையும் நினைத்து தம்பதி சமேதராக வழிபட்டால் அதி அற்புதம் நடக்கும். நல்ல ஞானம் பிறக்கும், கேள்வி ஞானம் உண்டாக்கும், வாக்கு சித்தி அதிகரிக்கும், பேச்சாற்றல் பெருக்கும், நினைவு திறன் கூட, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும், மூளை பலப்படும். திறன் வாய்ந்தவர்களாக, திறமை பெற்றவர்களாக நீங்கள் உயர முடியும். ஆகவே இந்த நாளில் ஸ்ரீ பிரம்மதேவனையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஒருங்கே ஒன்று சேர வழிபட்டால் நல்லது. புதன்கிழமை தினம். கல்விக்கும் வித்தைக்கும் அதிபதி உண்டான நாள் புதன் பகவான். ஆக செய்யும் தொழிலை தெய்வம் என்று நம்புபவர்கள் புதன் பகவானை நினைத்து வழிபடலாம். அதே போல கல்வி, கலை, ஞானத்தை தரக்கூடியவர், புத்தியை அருளக்கூடியவர் புதன் பகவான். ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்க புத்தகத்தை வைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யலாம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபட்டால் கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறக்கும் நாள். வரவுக்கு ஏற்றபடி கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்றபடி பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சில நாட்களில் கையில் ஏதாவது பணம் குறைந்திருக்கும், ஆசைப்படுவீர்கள். அந்த பொருளை வாங்க முடியாமல் கூட போயிருக்கும். ஆனால் இந்த நாள் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் நினைத்ததை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடும். அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விடுவீர்கள். நினைத்த உடனேயே நடத்தி காட்ட வேண்டும் என்கிற குணப்போக்கு, மன அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய பிடிவாதத்தை எவராலும் மாற்ற முடியாது. அது உங்களுடைய ராசியினுடைய சுபாவம். எதை நினைக்கிறீர்களோ அதை வாங்கி விடுவது என்பதே உங்களுடைய லட்சியம், குறிக்கோளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதித்தன்மை இந்த நாள் வெளிப்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வேலை விஷயமாக தொடர்பு கொள்பவர்களுக்கு சாதுரியமான அமைப்பு இருக்கிறது. திறமையாக பேசுவீர்கள். வேலையை எப்படியாவது முடித்து காட்டக்கூடும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். சமூக வேலைகளில் மதிப்பு, மரியாதை உயரும். தகுந்த நல்ல பலன்களை அதிக அளவில் பெறக்கூடும்.
எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நாள். வண்டி வாகன பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் சொகுசாக செல்வீர்கள். உங்களை நாடி வந்தவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகிறது மேஷராசி அன்பர்களே. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல யுக்தி கிடைக்க, நல்ல நிலையில் உயர சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது, பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது விசேஷம். உங்களை நாடி வருபவர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது. வியாபாரங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். நன்மைகள் நடக்க, நல்லருள் கிடைக்க தெய்வ வழிபாடுதான் நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் தொழில் ரீதியாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு தேவைக்கேற்றபடி பணம் கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில் உபகரணங்களை தெய்வமாக நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள். எல்லா விதமான பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. விரும்பியதை வாங்கி மகிழ்வதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு வெளிப்படும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3க்கும் 6ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதியான புதன் பகவானோடு இணைந்து துலாம் ராசியில் களத்திரத்தில் இருக்கிறார். உங்களுடைய துணைவருடைய தேவைகளை புரிந்து செய்வீர்கள். இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். தாய்மாமனிடத்தில் அனுசரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். தாய்மாமனிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இருக்கக்கூடாது. உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி உங்களுக்கு 7ஆம் வீடு. உடல் ரீதியாக நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான உணவுகளை சாப்பிடுவது நல்லது. தாய்மாமன் வழியில் எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடும் பொழுது பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத திடீர் வரவேற்பு உண்டாகலாம். வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வியாபார ரீதியாக உங்களுடைய பணி சிறப்பாக நடக்கும். பயணங்கள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் விரும்பியதை உகந்து மகிழ்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராசிக்கான அமைப்பு படி மாணவ மாணவிகள் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரம், மரியாதை கூடம், கௌரவமாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைந்த நாளாகும். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். மூதாதையர்களுடைய வழியில் வரக்கூடிய சில பொருட்கள் உங்களுக்கு சொந்தமாகலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வாய்ப்புகள் கிடைக்கும். வசதிகள் அதிகரிக்கும். கொடுத்த இடத்திலிருந்து பணம் மீண்டும் கிடைக்கும். தைரியமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நல் வாய்ப்புகள் உண்டாகும். வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. தெய்வ பக்தியை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு கேத்து பகவானுடைய இணைவும் இருக்கிறது. பெற்றோர்களுடைய நல்ல ஆசீர்வாதம், அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும். காலை பொழுதே உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக கவனிக்கக்கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை திருப்திப்படுத்தி காட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல பெயரும் உங்கள் மீதான அன்பும் உங்கள் மீதான மரியாதையும் அதிகரிப்பதை நீங்கள் இன்றைய நாள் உணரலாம். கையில் பணப்புழக்கம் சீராக இருப்பதால் எந்த கவலையும் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் திடகாத்திரமாக நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். விருப்பத்தோடு சில தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். தேடல் அதிகரிக்கும். ஆன்ம சம்பந்தமான விஷயங்களை தேடி பார்ப்பீர்கள். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல உன்னதத்தை கொடுக்கும். சீர்தூக்கி பார்ப்பீர்கள். தெய்வ வழிபாடுதலில் ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல யுக்திகள் பிறக்கும். தேடிய விஷயங்கள் வீடு தேடி வரும். உங்களுடைய எண்ணத்தின்படி வாழ்க்கை நிலையை பன்மடங்கு உயர்த்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கும். புரியாத புதிராக இருந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வரும். ஒரு தெளிவு பிறக்கும். நல்ல ஞானம் உண்டாக்கும். தெய்வீக சக்தியோடு உங்களுடைய படிப்பை தொடருங்கள். நிச்சயம் அது நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்திவிடும். அவதூறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணத்தோடு சிந்தனையோடு இருந்தால் நல்லது.
யாரை பற்றியும் எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அலுவலக வேலைகளுக்கு செல்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக உணர்ந்து கொள்வீர்கள். நுண்ணறிவு அதிகம். புரிதல்கள் இறக்க மற்றவர்கள் சொல்லாமலேயே சில காரியத்தை புரிந்து செய்வீர்கள். நல்ல தெளிவுகள் பிறக்கும். ஞானம் உண்டாகும். வியாபாரங்களில் சில மாற்றமான தருணங்கள் வரலாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். குடும்பத்தினுடைய நிலையை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு வர வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தகுந்த பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கேட்ட இடங்களில் வருமானம் கிடைக்கும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் அடங்கும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய வீட்டை மனதிற்கு ஏற்றாற்போல் மாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் திருப்தியை தரும். பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள். கலை தொடர்பான ஆதரவுகள் அதிகரிக்கும். மீடியா துறை மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரைகளில் சினிமா துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு. மென்மேலும் செல்வம் வளர்ச்சி. உங்களுக்கு வளமையான வாழ்க்கை அமையும். போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள். யார் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன சூழ்நிலைகளில் வந்து உங்களை தாக்குகிறார்கள் என்பதை மன ரீதியாக உணர்வு ரீதியாக உணர்ந்து அதனை களைவீர்கள். பிரச்சனைகள் இல்லாதபடி உங்களுடைய இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக செய்யக்கூடும். வீட்டிற்கு தேவையான உப பொருட்களை வாங்கி மகிழ்வதால் பெற்றோர்களிடத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிப்பதோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களையும் கிரகித்து செய்யும் பொழுது இரட்டிப்பான மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக திடகாத்திரமாக செய்வீர்கள். உங்களுடைய ராசி நிலம் ராசி. அது மட்டுமல்ல, ஸ்திர ராசி என்பார்கள். ரிஷப ராசி ஸ்திர ராசி. அம்மையப்பருடைய வழிபாடு மிகவுமே நல்லது. புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தால் தனம் தானியம் பசுபதி புத்திர லாபங்கள் கிடைக்கும். கல்வி கடாட்சம் வாக்கு அதிகரிக்கும். பேச்சுத்தன்மை உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகும். ஏற்றங்கள் பிறக்கும். புரிதல்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவுதான் யோசித்தாலும் நடக்க வேண்டிய விஷயத்திற்கு தான் வருவீர்கள். அதை பெரிய அளவில் செய்ய நினைப்பீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய எண்ணமும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக அமைந்து விட்டால் எந்த சங்கடங்களும் ஏற்படாது. குழந்தைகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாளாகும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வெளியிடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கலாம். வீட்டினுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகளை உணர்ந்து கொள்வீர்கள். போட்டிகள் இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களை இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வியாபாரங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் ஒரு சீராக அமையாது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில வேலைகளை செய்யலாமா வேண்டாமா, நாளைய தினம் பார்த்து கொள்ளலாமா அல்லது மற்ற நேரங்களில் செய்யலாமா, போகிற வேலைகள் கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதரவற்ற தன்மையிலேயே காணப்படும். மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக அவ்வப்போது உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்வது சரிபார்ப்பது நல்லது. வியாபார போக்கில் அதிக முதலீடுகள் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயங்களை பார்த்து அனுபவப்பட்டு இருந்தீர்களே ஆனால் அந்த தவறை செய்ய வேண்டாம். பிறரை பார்த்து ஒரு சில காரியத்தை செய்யலாம். பெரிய விஷயங்களை தவிர்க்கலாம். ஆகவே மிதுனராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுடைய நுணுக்கங்களோ நுண்ணறிவோ எந்த விதங்களிலும் செயல்படாது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அலட்சியங்கள் இல்லாமல் இருங்கள். அலுவலக வேலைகளில் கொடுத்த பொறுப்புகளை முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையை யாரிடத்திலும் பகிர வேண்டாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. யாருக்கும் பணத்திற்கு பொறுப்பு ஏற்காதீர்கள். கையெழுத்திடுவது, ஜாமீன் போடுவது, ஒப்பந்தம் செய்வது இந்த காரியங்கள் இருக்கவே கூடாது. இடம் வீடு மனை நிலம் சம்பந்தமான பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஆதரவு அற்ற நிலையில் இருப்பீர்கள். எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களுக்கு எவராலும் பயன் கிடைக்காது. மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே சுயமாக சிந்தியுங்கள். செயல்படுவது நல்லது. அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்படலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எதையும் சாதாரணமாக செய்ய நினைக்காதீர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து செய்தால் நல்லது. மனதில் பட்டதை பேச வேண்டாம். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் நல்லது. வங்கி கணக்கு மற்றும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். யாரை பற்றியோ விளையாட்டாக கூட பேசாதீர்கள். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்க வேண்டாம். மிதுனராசி அன்பர்களே, அதிகமாக போனில் பேசி சில பிரச்சனைகள் வரும்.
அந்த சங்கடத்திலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தாலும் வெளியிடங்களில் பேச வேண்டாம். அலுவலக வேலைகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மிக சாதாரணமாக செய்வீர்கள். அந்த காரியம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலையை விறுவிறுப்பாக முடிக்க நினைப்பீர்கள். காலதாமதமாகலாம். உங்களுக்கு எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதனால் சில அவப்பெயர்கள் வரும். முக்கியமாக சில உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதனை ஆறப்போடுவது நல்லது. தகுந்த வேலைகள் கிடைக்கும் வரை பொறுமையாக இருங்கள். சம்பாதிக்க வேண்டும் என்கிற உந்துதல் அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய பணி உங்களிடம் உண்டு. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகம்தான். குடும்பத்திற்காக அரும்பாடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பேச்சுக்கள் சில நேரம் சங்கடத்தை தரலாம். உழைப்பீர்கள், அதற்கேற்ற பலன் காணப்படாது. வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை குறைவது போல இருக்கும். எது எப்படி இருந்தாலும் எல்லாம் மாறும் என்கிற அமைப்போடு இருங்கள். தன்னம்பிக்கையாக இருப்பது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறையாக இருங்கள். சில ஆதரவற்ற நபர்களுக்கு உதவி செய்வது விசேஷம். நவகிரக வழிபாடு செய்வது, மகா கணபதியை, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டகரமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திட்டமிட்டாலும் கூட வேலைகள் விறுவிறுப்பாக இருக்காது. வியாபார போக்கு சில நேரம் சங்கடத்தை தரலாம். பக்கத்து கடையில் நன்றாக நடக்கும், ஆனால் உங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு விதமான குழப்பத்திலேயே இருப்பீர்கள். இனம் புரியாத சங்கடங்கள் தோன்றி மறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பெரிய பெரிய அளவில் திட்டங்களை திட்டாதீர்கள். மனக்கணக்கு வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எல்லாம் தெரிந்திருந்தாலும் இன்றைய நாள் தெரியாதது போல இருங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதில் கேளுங்கள். தனக்கே எல்லாம் தெரியும் என்கிற மன திடத்தோடு இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக கூட செயல்பட்டு விடும். ஆக எதிலும் எச்சரிக்கையாக இருந்தால்தான் உங்களால் பிழைக்க முடியும், முன்னேறவே முடியும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கல்வியில் மேன்மையாக அமைய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் ஒரு புரிதல் இருக்கும். பழைய பிரச்சனைகள் காணாமல் போக்கும். சரஸ்வதி தேவியை வழிபடுவது இந்த நாள் மிக நல்லது. அது மட்டுமல்ல, தேனை எடுத்து வேப்பங்குச்சியினால் நனைத்து நாக்கில் ஓவெனும் பிரணவத்தை குழந்தைகளுக்கு எழுதினால், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எழுதும் பொழுது பேச்சு வராத குழந்தைகளுக்கு எழுதினாலும் அது நல்ல வாக்சித்தியை கொடுக்கும். வாக்தேவியை நமக அல்லது சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று வழிபடுங்கள். தாயாருடைய ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மருத்துவ நிலைகளில் உயர்வு ஏற்படும். ஆரோக்கியமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமையும். 4ஆம் வீட்டில் புதன் பகவானோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அனுகூலமான ஒரு சில பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் நிம்மதி, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய சுப மங்கள காரியங்களுக்கு முன்னின்று சில ஆலோசனைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் பரிபூர்ணமாக உண்டு. குழந்தைகள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் 5க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய் பகவான். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீடான வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் வழி உறவுகள் முகாந்திரமாக சில நன்மைகள் நடக்கும். தாய்மாமனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிக பெரிய ஒரு மனோபலத்தையும் திடத்தையும் ஆதரவையும் கொடுக்கும். கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளிவருவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல சூழ்நிலைகள், கருத்தோட்டம் நன்றாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். நுணுக்கங்கள், சூக்ஷமங்களை உணர்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கும் நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ண கோட்பாடு உங்களிடம் அதிகரிக்கும். ஒரு புதிதாக சில விஷயங்களை தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் வரும். நண்பர்கள், நட்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக சில முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். அவர்களுடைய படிப்புக்காக, திருமணத்திற்காக, அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக,
குடும்பத்திற்காக அதிக பாடுபடக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வத்தன்மை உண்டாக்கும், கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். வேலை முடித்து வீட்டிற்கு வருபவர்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்களை சந்திப்பதற்கு ஒரு சில நபர்கள் காத்திருப்பார்கள். வெளி வட்டாரங்களில் நல்ல பேர் புகழ், சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படலாம். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். சந்தோஷமாக இந்த நாளை கழிப்பீர்கள். புதியவர்களோடு உங்களுக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் நடைபெறலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய துணிவும் நல்ல ஒரு ஆக்கமும் ஊக்கமும் உங்களிடம் வெளிப்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதியான புதன் பகவானும் 3ஆம் அதிபதி, 3க்கும் 12க்கும் உடைய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். உடல்நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடித்து சாதித்தோம் என்கிற சந்தோஷம் வெளிப்படும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உங்களுடைய இஷ்டப்படி செய்யாமல் நிபுணர்கள், பெரிய பெரிய மனிதர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி செய்தாலும் உங்களுக்கு வேலைகள் நடக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெறுவீர்கள். தாய் தந்தையர்கள் மட்டுமல்ல, தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. குடும்பஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு, ஸ்ரீ மூல கணபதி வழிபாடு மிக மிக நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தனம் தானியம் சம்பத்து உருவாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். ஊக்கம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு பொருளாதார நிலைகளில் உங்களுடைய படிப்புக்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் வந்து சேரக்கூடிய பணம் கைக்கு வரும். வீடுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கார இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள். உறவினர்களிடத்தில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து அதிகரிக்குங்க. உயர்வுக்குண்டான நாளாக அமைகிறது. 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். கூட்டாளிகளுடைய செயல்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்கள் செய்யலாம். உறவுகளிடத்தில் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். அந்தஸ்து உயரம், கௌரவமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் சில நன்மைகள் பிறக்கும். விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கால்நடைகள் முகாந்திரமாக சில நன்மைகள் உண்டு. ஆதாயம் ஏற்படும். அரசு சம்பந்தமான உதவிகள் சாதகத்தை கொடுக்கும். சாத்வீகமாக இருப்பீர்கள். பொறுமை, நிதான போக்கு உண்டு. எப்பொழுதும் உங்களுடைய எண்ண போக்கை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உடனடியாக தவிர்க்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கல் உப்பு, சிறிது மஞ்சள் தூள், அதே போல சற்று எலுமிச்சை சாறு இவையெல்லாம் கலந்து பச்சை கற்பூரம் சேர்த்து ஸ்நானம் செய்வது, குளித்தால் எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். கண் திருஷ்டிகள் நீங்கும். தெய்வ பக்தி அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். தள்ளிப்போன காரியங்கள் கூட சீக்கிரமாக நடக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை கையாளுவீர்கள். யோசனைகள் பல நிலைகளில் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருபாலரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய நேர்மையை கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தளர்வு அடையாதீர்கள். திடமாக இருங்கள். நிச்சயம் சாதிக்க முடியும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் உண்டாக்கும். உங்களுடைய எண்ணப்போக்கில் இருந்த தடுமாற்றங்கள் குறைய அதிக வாய்ப்புகள் உண்டு. தொழிலை நிர்வாகத்தை மிக அழகாக வழி நடத்துவீர்கள். புதியவர்களுடைய ஆதரவுகள் உண்டு. பெரும்பான்மையாக கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் சித்திக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. வேலையில் உயர்வு ஏற்படும். கடந்த காலங்களில் செய்த பிழைகள் இந்த நாள் நேராது. புதியவர்களோடு ஒப்பந்தங்கள் நடக்கும். சில பண வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத தன்மையில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். குடும்ப கௌரவம் மேலோங்கும். குழந்தைகளினால் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலில் நல்ல விருத்தி அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு பெரும்பான்மையான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது. உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக காணப்படும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். கடனில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் நேரில் சென்று ஒப்படைப்பீர்கள். இந்த நாள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடுவது, அதே போல வாக் தேவி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். பிரம்மதேவன், அதாவது ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சிவ பார்வதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அநேக கோடி லாபத்தை கொடுக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உடல் நலம், மனநலம் எல்லாமே நன்றாக இருக்கும். வெளியூர்களில் இருந்து சுப செய்திகள் வரும். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். கை நிறைய பணம் கிடைக்கும். பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொண்டு செல்வீர்கள். பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். புதிய ஒரு தருணத்தை உருவாக்கி கொள்வீர்கள். உங்களுடைய ஆர்வங்கள் வேகம் அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய தன்மைகள் பலவும் உண்டு. வேலையை தக்க வைத்துக் கொள்ள பல முயற்சிகள் நடக்கும். மேல் அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவ்வப்படி செய்து நல்ல பெயரையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தெய்வ வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தனம், தானியம், சம்பத்து அதிகரிக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. மனநிலையில் சீரான திடமான போக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் திடகாத்திரமான போக்கு வழிபடும். சேமிக்க நினைப்பீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான காரிய அனுகூலம் உண்டாக்கும். வருங்காலத்தை மிக அழகாக கொண்டு செல்வதோடு வருமானத்தை எப்படி அதிகரிக்க செய்வது, பணப்புழக்கத்தை எப்படி கொண்டு வருவது, செய்யக்கூடிய வேலையில் லாபத்தை எப்படி எடுப்பது, திடமாக சிந்திப்பீர்கள். முதலீடுகளை மேற்கொள்வதற்கு உரிய சில ஆலோசனைகள் நடக்கும். வருங்காலத்தை வளமையாக்க சில விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகலாம். வேலை வியாபாரத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணப்போக்கு திருப்தியை தரும். கௌரவமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் வரலாம். எதை நினைக்கிறீர்களோ அந்த வேலைகளை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அசுர வேகம் என்பது இருக்காது. மிக பொறுமை குணம் கொண்டவர்கள் கன்னிராசி என்பர்கள். பணத்தை சம்பாதிப்பதிலும் சேகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். பிள்ளைகளினால் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். குழந்தைகளுடைய செயல்கள் மன திருப்தியை தரும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். கௌரவமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யங்கள் உண்டாகும். புது விஷயங்கள் பற்றிய தேடல்கள் அதிகரிக்கும். சம்பாதியத்தை பெருக்குவீர்கள். புதுவிதமான உணர்வுகள் உண்டாக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தேக பலம், தெய்வ பலம் கூடும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் சித்திக்க இந்த நாள் இறை வழிபாடு செய்வது நல்லது. வாக் சித்தி உண்டாக்க, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க இறை வழிபாடு மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படுங்க. தேவையற்ற அனாவசியமான விஷயங்களையும் செலவுகளையும் தவிர்க்க வேண்டும். பயனற்ற செலவுகளினால் உங்களுக்கு சில நேரம் சம்பாதிக்கக்கூடிய பணம் குறையலாம். சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் தனி கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை முடித்து காட்டுவீர்கள். தனி ஒழுக்கம், சுய கௌரவத்தோடு உங்களுடைய வெற்றி நடை போடிக்கொடும். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்திலும் உத்வேகமாக இருக்க வேண்டும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். உங்களோடு யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். யாருக்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் உங்களுடைய குறிக்கோளையோ தன்மானத்தையோ விட்டுக் கொடுக்காதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நாள். பொது இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக ஜெயமே ஜெயமாக நடக்கும். சுய கௌரவத்தோடு உங்களுடைய வேலைகள் உண்டாகும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பேச்சுக்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் விரையாதிபதி. உடல் சூடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் வீடு என்பது கும்ப வீட்டை குறிக்கக்கூடியது. கும்ப வீடு என் அதிபதி சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். உங்களுடைய மனம் குழந்தைகளை பற்றியே இருக்கும். அது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய செயல்பாடுகள்
அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகலாம். சந்திர பகவான் 4ல் இருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்வதால் வீட்டில் குழந்தைகளுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய காரியங்கள் நடக்க முக்கிய பங்காற்றுவீர்கள். குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. தாய்க்குண்டான பாவகத்தில் சந்திர பகவானுடைய நகர்வானது 5ஆம் வீட்டிற்கு செல்கிறது. ஆகவே வீட்டையும் வெளி இடங்களையும் பராமரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேலையாகவே இருக்கும். பக்தி நிறைந்த நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். சாதுரியமாக இருக்கும். கொடுத்த பொறுப்புகள் உணர்ந்து செயல்படக்கூடும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். தேக பலம் தெய்வ பலம் கூடும். ஹெல்த் இஸ் வெல்த் என்பது போல இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்டகரமான எண் 3. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நிலைகள் உண்டாக்கலாம். எதிர்காலம் பற்றிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. அவசரப்பட வேண்டாம். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படுங்க. பக்தி நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்கள். நியாயமாக பேசக்கூடியவர்கள் என்றால் அது துலாம் ராசிக்காரர்கள் தான். நீங்க தாங்க ரொம்பவே உண்மைக்காக பாடுபடக்கூடியவங்க. மத்தவங்களும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தர்ம தேவதையினுடைய குழந்தைகள் என்றால் அது துலாம் ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கம், நடைமுறை சீரா வச்சுக்கிறதும், உண்மையை பேசுறதும், நேர்மையா வாழணும் அப்படிங்கறதா உங்களுடைய கொள்கையாவே இருக்கும். பிறருக்காக செய்தே உங்களுடைய கை செவந்திருக்கும். சமூக சேவை என்றால் முன்னாடி நீங்க தான் போய் நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம், தெய்வ குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, பௌர்ணமி தினமும் கூட வியாழக்கிழமை ஆணி 26ஆம் நாள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்க போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்கள். உடன் பிறந்தவங்க வழியில சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பாடம் படிக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க மாணவ மாணவிகள். விரும்பின ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் அதிக ஆர்வம் ஈடுபட செய்து அதில் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்வமாக வேலைகளில் இருப்பீர்கள். சங்கீத சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு தனவரவுகள் இருக்கும். சிங்கராக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆற்றல், சக்தி, உத்வேகம் கிடைக்கும். நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய செயல்கள் அமைகிறதுனால வருமானமும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கைக்கு வந்து சேருங்க. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல தீர்க்கமான ஞானம் உண்டு. நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் இருக்கு. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழறதும் நல்ல ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி சில மாற்றங்கள் வரலாம். வேலை உத்தியோகங்கள்ல வேற இடங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம். வருமானம் கிடைக்கலாம். பதவி உயர்வு, நல்ல ராஜபோக வாழ்க்கை அமையறதுக்கான சூழ்நிலைகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கு. மனம் தளராதீங்க. இதுவும் கடந்து போகும் நேருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையை தரக்கூடிய கிரகம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், மிதுனம், கும்பம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் நட்பாக இருப்பாங்க. பகை மீனம், மகரம், கடகம் பகை ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். பல நன்மைகள் விளையும் நாள். ஏற்றத்தோடு இருப்பீர்கள். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்கும். தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். நல்ல அறிவு ஞானம் கிடைக்கும். பேரானந்த பெருமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விடுபட்டு போன வேலைகள் நடக்கும். பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வரலாம். வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன உத்தியோக வாய்ப்புகள் மீண்டும் பெற்று அதில் நல்ல முடிவுகள் எடுத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ் மான்பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். வீட்டை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து போராடி போராடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை, எப்பொழுது நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்கிற கேள்வி உங்கள் மனதில் வராத நாட்கள் இல்லை என்று சொல்லலாம்.
அந்த அளவுக்கு கடின உழைப்பாளிகள், முன்னுக்கு வர நினைப்பவர்கள், தாய்மை குணம் கொண்டவர்கள், காலப்பொருள் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களிடத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரப்போகிறது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். 2ஆம் வீட்டில் சந்திர பகவான். பௌர்ணமி தினம் என்பதால் அம்பாள் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் நல்ல விதமாக பார்த்து கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களை எடுத்தபடியாக முடிப்பீர்கள். எந்த வேலைகளையும் சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம், நல்ல தகவல் பரிமாற்றங்கள் வரும், நல்ல செய்திகள் இருக்கும், உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் நாள், வட்டாரங்கள் விரிவடையும், சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாக்கும், ஆரோக்கியம் சீராக்கும், உடல் நலத்தோடு மனநலமும் அற்புதத்தை கொடுக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பதில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் நல்ல லாபத்தை பெறுவதற்காக புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பல நன்மைகள் பெறுவதற்குண்டான நாள். மிகவுமே சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். திருப்தி நிறைந்த நாளாக அமைகிறது. மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த பிணக்குகள் நீங்கும். வேலை நிமித்தமாக இருந்த எதிரி தொல்லைகள் அடங்கும். போட்டிகள் குறையும். வியாபாரம் ஒரு சீரான போக்கிலேயே நடக்கப் போகிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் தீர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தேக பலம் கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக அமைகிறது. வேண்டிய வரங்களை பெறுவதற்கு உகந்த நாள். குலதெய்வ வழிபாடு நல்லது. கேடி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். உடல் நலத்தோடு மனநலமும் சீராகும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் திருப்திகரமாக நடக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்கள். நல்ல மேன்மையான பக்குவப்பட்ட குணம் உங்களுக்கு. தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். எல்லாருக்கும் ஒரு நல்ல குறியீடாக இருக்க வேண்டும், அடையாளமாக இருக்க வேண்டும். பிறருக்கு மத்தியில் உயர்வாக தன்னை உயர்த்தி பிடிப்பதில் கொள்கை குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர பிறரிடத்தில் கையேந்தி பழக்கம் இல்லாதவர்கள். தெய்வ குணம் உண்டு. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள், பிரபலமானவர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வப்போது சில நேரம் மனக்கவலைகள் வரும். வீண் எண்ணங்கள் தோன்றும். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வாகன பயணங்களினால் சில மாற்றங்கள் வரலாம். வேலை செய்யக்கூடிய நண்பர்களிடத்தில் பக்குவமாக உணர்ந்து வேலை செய்தல் நல்லது. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ உங்களிடம் நெருங்காமல் இருக்க அம்பிகை அம்மன் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களை காக்க அம்பிகை வழிபாடு செய்வது மிக நல்லது. சக்தி வழிபாடு அதீத நன்மையை தரும். வருமான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். அதிலும் விவசாயம் செய்பவர்கள், உணவு தானியங்கள் விற்பனை செய்பவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு பொருட்களை விற்பனை செய்பவர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நீர் ஆதாரத்திற்கு உரியவர் சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதால் அதிகமாக தண்ணீர் செலவு செய்யாதீர்கள். சிக்கனத்தை பயன்படுத்துங்கள். சிக்கனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம், பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும், சந்திப்புகள் நிகழும். புராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே செல்வீர்கள். வெளியே செல்பவர்கள் கவனித்து இருப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு சில நன்மைகள் நிச்சயம் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, எதையும் சாதுரியமாக சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொறுமையாக இருப்பீர்கள். நல்ல குணத்தோடு உங்களுடைய செயல்கள் இருக்கும். தெய்வ வழிபாட்டில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் நீங்கள். இறைவனை நம்பக்கூடியவர்கள். ஆக எது செய்தாலும் இறைவன் மீதான நம்பிக்கையோடு செய்வதால் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். வருவதை பார்த்து கொள்ளலாம் என்றில்லாமல் அவ்வப்போது செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். இதுவே உங்களுடைய நல்ல கால வளர்ச்சிக்கு அறிகுறியாக அமையும். இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் சந்திர பகவானுடைய நிலைப்பாடுபடி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களுடைய வழிபாடு சிறந்தது. இறை பிரார்த்தனை செய்யுங்கள். அம்பிகை வழிபாடும் சேர்த்து செய்வது நல்லது. சிவசக்தி வழிபாடு அனுகூலத்தை தரும். இந்த நாள் தம்பதிகளுக்குள் அனுசரித்துதான் போக வேண்டும். நட்பு வட்டாரத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். தொழில் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று அவர்களுடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். யாரையும் சீண்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால் மாற்றங்கள் இருக்கும். புதிய விஷயங்கள் கற்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அலைச்சல்கள் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் படிப்படியாக குறையும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வருமான உயர்வு ஏற்படும். மனதை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது நல்லது. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். எதை செய்தாலும் பலமுறை சிந்திக்க வேண்டிய நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் கவலைகள் வரலாம். கவனமாக இருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்தல் நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அதுவே சிறப்பை தரும். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதையும் சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதிக பக்குவம் உங்களுக்கு உண்டு. நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதையும் பொறுமையாக பொறுத்து செய்வீர்கள். சற்று சுயநலத்தோடு உங்களுடைய காரியங்கள் இருக்கும். காற்று ராசி என்பதால் அங்கும் இங்குமாக அவ்வப்போது சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்களை ஒரு நிலையில் கட்டி வைக்க முடியாது. அந்தந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்தந்த பாவகத்தினுடைய நிலைப்பாடு படிதான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். அதிபதி சனீஸ்வர பகவானாக இருப்பதால் எதையும் நியாயமாக நேர்மையாக செய்ய நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அஷ்டவிதமான நன்மைகள் சித்திக்க, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருக, கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு சித்திக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக விசேஷமானது. விரதங்கள் அனுஷ்டிப்பதும் நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது சில வேலைகள் உங்களுக்கு முன்பின்னாகத்தான் நடக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால் நல்லது.
சிக்கனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள் குறையலாம். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மறைமுகமாக கிடைக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி முதலீடு செய்வதை முற்றிலுமாக தவிருங்கள். கும்பராசி அன்பர்களே, கடன் செலுத்த மீண்டும் மற்றொரு கடனை வாங்காதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மன நிம்மதியோடு இருக்க, மன அமைதி பெற சந்திர பகவானை வழிபட வேண்டும். பச்சரிசி கொண்டு உணவு சமைத்து தானம் செய்வது நல்லது. இணையம் சம்பந்தமான வேலைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனைகளில் புதுமைகள் ஏற்படும். வரவுகள் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தீர்வுகள் கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக்கும். புதுமையை விரும்புவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டும் குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். சகல நன்மைகள் சித்திக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: எதையும் சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கையாளுவீர்கள். மதிநுட்பம் அதிகம். தலைமை பண்பு உங்களுக்குண்டு. நிர்வாகத்திறன் இருக்கும். வங்கி தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம், ஈடுபாடு, ஆர்வம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்துக் கொள்ள நினைப்பீர்கள். எல்லோரிடத்திலும் கௌரவமாக நடப்பீர்கள். நல்ல பண்பு கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். எல்லா செயல்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். சர்வ காரியங்கள் சித்திக்கும். ஆக குரு கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். மீனராசி அன்பர்கள், குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருளே திருவருள் என்று வழிபடுங்கள். வீட்டில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும். செல்வ வளம் மேம்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகத்தை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, குடும்ப ஒற்றுமை மேம்படும். தடைப்பட்ட கட்டிட பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படை தன்மை இருக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை பிறக்கும். சந்திர பகவான் உணவுக்கு அதிபதி, நீருக்கு அதிபதி, மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. ஆக சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமான குரு ஸ்தானத்திலேயே அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் சந்திர பகவானுடைய அருளும் உங்களுக்கு சேர்த்தே கிடைப்பதால் இந்த நாள் அதீத நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். தாய் வழியினால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ இருக்காது. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழில் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல யுக்திகளை கையாளுவீர்கள். உணவு சார்ந்த தானிய பொருட்கள் விற்பனை செய்யவர்கள், ஓட்டல் வைத்து நடத்துபவர்கள், தண்ணீர் பிரயோகம் செய்பவர்கள், விற்பவர்கள், இவர்களுக்கு நல்ல லாபம் மேல் லாபம் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலத்தோடு மனநலமும் சீராக அமையும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். லாபம் மேல் லாபம் கொடுக்கும். மேன்மை நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள். உடல்நலம் மனநலத்தோடு ஆயுளோடு தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.